வெல்கம் டு பிங்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் ப்ளவுஸை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்ற டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு இப்படி ப்ளவுஸ் தைக்கலாம். வெல்கம் டு பிங்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலான்ற டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த சாரிக்கு இப்படி ப்ளவுஸ் தைக்கலாமா, அந்த சாரிக்கு இப்படி ப்ளவுஸ் தைக்கலாமா அப்படின்ற ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கீங்களா? எந்த சாரிக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கலாம், எப்படி பேட்டர்னில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாரீ, காஸ்ட்லியான சாரீ, டிசைனர் சாரீ, ரொம்ப யூனிக்கான சாரீஸ் எடுத்தாலும் அதுக்கு எப்படி நம்ம ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்றதுல தான் அந்த சாரியோட அழகே வந்து நமக்கு வெளிக்காட்டும். இப்போ நம்ம ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரியான ப்ளவுசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லா சாரீஸும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதோட வந்து டிசைன்ஸோ ரொம்ப அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டாது. நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி இன்னும் காட்டணும்னா உங்கள் ப்ளவுஸ் பேட்டர்னை ஒவ்வொருட சாரீ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வச்சு போடுறோன்னா அதே எல்போ வரைக்கும் நம்ம எப்போயுமே அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு டெய்லர்கிட்ட கொடுப்போம், அதே எல்போ வரைக்கும் இருக்க ஸ்லீவ் கொடுப்போம். இல்லை ஆஃப் ஸ்லீவ் வைக்கிறோம், சின்ன கை குட்டை கை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கை வைக்கிறோன்னா அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம். சுருக்கு வைக்கிறோம்னா அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவோம். சிலர் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீரியல்ஸு இந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வர பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு சாரீஸ்க்குமே நம்ம ப்ளவுஸ் பேட்டர்னை மாற்றும் போது அந்த சாரீ இன்னும் ஹைலைட் பண்ணி நம்ம அழகாக காட்ட முடியும். நமக்குமே ஒவ்வொரு பேட்டர்ன் மாற்றி போடும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் இதே மாற்றி நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுடிதாருக்குமே நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். சுடிதாருக்குமே சிலதுக்கு ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பஃப் வச்சு தைக்கலாம், சிலதுக்கு வந்து எல்போ வரைக்கும் பஃப் இல்லாமல் தைக்கலாம், சிலதுக்கு வந்து ஸ்லீவில் கீழே வந்து ஒரு டிசைன் வச்ச மாதிரி தைச்சிக்கலாம். இந்த நம்ம சுருக்கு மாதிரி வைப்போம்ல அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு தைக்கலாம். அப்படி நிறைய நம்ம பேட்டர்னை மாற்றணும். எப்போவுமே ஒரு எல்போ வரைக்கும் வைக்கிறோம் அப்படின்னா எல்போ வரைக்குமே அந்த ஸ்லீவ் நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஃப் ஸ்லீவ் வைக்கணும்னா அது வரைக்குமே வைக்கக்கூடாது. இப்போ ப்ளைன் சாரீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3/4 வச்சு நீங்கள் ஹேண்ட் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வச்சாலுமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எந்த சாரீக்கு எப்படி நம்ம ஸ்லீவ் வைக்கலான்றத டிப்ஸையும் பார்க்கலாம். அதோட இன்றைக்கி நம்ம 99 ரூபா நம்ம உமன்ஸ் டே ஆஃபராக 8% ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேபி பிங்க், இதில் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரியில் கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாமே அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உடனே. நல்ல ஒரு பேபி பிங்க்கு, பாசிட்டிவான கலர்ஸு. இதுக்கு நீங்கள் வந்து சில்வர் ஜரியில் இருக்க ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா டிஷ்யூ கிளாத்தில் இருக்க ப்ளவுஸில் ப்ளைனாக எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து எப்படி போடலான்னா, இப்போ ரன்னிங்கில் நம்ம தைச்சிங்கன்னா நீங்கள் ரன்னிங்லேயே ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த சில்வர் கலரில் பால்ஸ் வச்சு ரவுண்ட் நெக் வச்சு பால்ஸ் ஹேண்டுக்கும் கைக்கும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூ கிளாத் எடுத்துகிட்டு இந்த சில்வரில் எடுத்துகிட்டு ஸ்கேலப் டிசைனில் நெக் டிசைன் வருது பார்த்தீங்களா, கைக்கும் கழுத்துக்குமே ஸ்கேலப் டிசைனில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா இதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ப்ளவுஸை நீங்கள் நிறைய சாரீக்கு வேர் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும்ல. டார்க் கலருக்கு எதுக்கு வேணாலும் அந்த சில்வர் கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சாரீக்கு அப்படி தைச்சி வச்சிட்டிங்கன்னா நிறைய சாரீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலப் டிசைனில் பார்த்தீங்கன்னா கழுத்துக்குமே கைக்குமே முன்பக்கம் அப்படி வர மாதிரி ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா இதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பெங்கால் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி, ஒன் சைடு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல எம்ப்ராய்டரி வச்சு கீழே ஒரு பார்டர் வந்துடுது, மேலே ஒரு குட்டி பார்டர் வந்துடுது, அங்கங்கே இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரன்னிங்கில் தான் வரும். இதுக்கு நீங்கள் இந்த ரன்னிங்கில் தைச்சிட்டு பைப்பிங் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கைக்கும் நெக்குக்கும் வந்து பைப்பிங் வைக்கலாம். இதுக்கு வந்து எல்போ வரைக்கும் ஸ்லீவ் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து ஸ்லீவ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வச்சுட்டு இந்த பிங்க் கலர் இந்த பிளாக் கலரில் பைப்பிங் கொடுக்கலாம். அது இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா இதில் நீங்கள் ப்ளவுஸே தைக்க வேணாம். இதில் ஹைட்டாக இருப்பீங்க, அப்படி இருக்கவங்க எனக்கு இதில் ப்ளவுஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக்கில் ப்ளவுஸ் தைச்சி போடலாம், நல்லாயிருக்கும். பிளாக்கில் தைச்சிட்டு அங்கங்கே குட்டி குட்டி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணி போட்டிங்கன்னா இந்த சாரீக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணி நீங்கள் போட்டுக்கணும் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் கொடுங்க. இந்த சாரீக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கலான்றதை நாங்களே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா போதும். அதுக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கலான்ற ஐடியாவும் அதே மாதிரி தைச்சும் நாங்கள் கொடுத்துருவோம். இதுலேயே இன்னொரு கலர் இருக்குது. நம்ம பார்க்குறது ஒரு ஆரஞ்சு, அதுக்கடுத்து பிங்க், லைட் பிங்க். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட ரேட்டு
இதோட ரேட் உள்ளே இருக்குது, நான் தேடணும். நீங்கள் இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதோட ரேட் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளைன் லினன் தான். இதோட ரேட்டு 599 ரூபா மட்டும்தான். சாரி, இது பிளைனாக வராது, சாரி ஃபுல்லாவுமே ஆமாம் பிளைன் தான். இந்த ப்ளவுஸ் மட்டும் இந்த மாதிரி வரும். பிளைன் பிங்க் கலர். நம்ம பார்த்தது முதல்ல பேபி பிங்க்கில் எம்ப்ராய்டரி. இது வந்து பிளைன் ஒரு டார்க் பிங்க்கில் அதே மாதிரி சில்வர் பார்டர் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு பல்லு டிசைன் வந்து இது வந்து பல்லு டிசைன். முதல்ல பார்த்தது ஃபுல்லாகவே பிளைனாக வந்துடும் எம்ப்ராய்டரி. இது வந்து பிளைன் டார்க் பிங்க்கு, பல்லு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டி கலரில், ப்ளவுஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கலான்னா, இந்த சாரியோட கிளாத்லேயே பிளைனாக ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வாங்கிட்டு அது பிளைனாக முன்பக்கம் பின்பக்கம் பிளைனாக தைச்சிட்டு ஹேண்டுக்கு மட்டும் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி இதை உல்ட்டாவா இதை வந்து முன்பக்கம் பின்பக்கம் வச்சுட்டு ஹேண்டுக்கு வந்து இந்த கிளாத்லேருந்தே வெட்டி வச்சுக்கலாம். நம்ம சாரியோட கிளாத்லேருந்தே வெட்டிட்டு இந்த இதில் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாம். ஹேண்டுக்கு இந்த பிளைன் கிளாத்தை கொடுத்துட்டு அதில் ஒரு பைப்பிங் வச்சு தைச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி ப்ளவுஸ் தைக்காமல் இப்படி பேட்டர்னை மாற்றும் போது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக தெரியுங்க. அப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த சாரீ எடுத்துகிட்டு நீங்கள் எதுக்கு அது மாதிரி ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னா நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் நீங்கள் மெஷர்மெண்ட் அனுப்புனா போதும், நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பெங்கால் காட்டன் தான். இதில் ப்ளவுஸ் வராது. இதுக்கு நீங்கள் ஒரு கலம்கரி ப்ளவுஸோடு வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ ப்ளூ கலர்னால் ஒரு டார்க் இங்க் ப்ளூவில் ஒரு கலம்கரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் இதுக்கு போடலாம், நல்லாயிருக்கும். எல்லோலையும் போடலாம், நல்லாயிருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஃப் லைட்டாக வச்சுட்டு நீங்கள் எல்போ வரைக்கும் ஸ்லீவ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பஃப் வச்சும் போடலாம், ஆஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பஃப் வச்சும் போடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் கலம்கரி பேட்டர்ன் தான் நல்லாயிருக்கும். இது பேட்ச் ஒர்க் எதுவும் பண்ணாமல் கலம்கரி பேட்டர்னில் இது யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து அதே பெங்கால் காட்டனில் ஒரு பிங்க் கலர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல கலம்கரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் பிளாக் மிக்சடாக வர மாதிரி இருக்க கலம்கரி ப்ளவுஸ் எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பால்ஸ், இந்த பிளைனில் பால்ஸ் வைக்கலாம், அதுவுமே இதுக்கு நல்லாயிருக்கும். பேட்ச் ஒர்க் பண்ணாமல் பால்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள், நல்லாயிருக்கும் இதுக்கு. அந்த மாதிரி பண்ணி இதுக்கு தச்சு போட்டிங்கன்னா இதோட இந்த சாரியோட லுக்கே இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். இதோட பல்லு டிசைன் பாருங்கள். இல்லை எனக்கு அப்படி வேணாம் அப்படின்னா பிளாக்ல பிளைனாக ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம இது சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி போட்டு தையல எம்ப்ராய்டரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு இதுக்கு போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியுது அப்படின்னா வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் இருக்குன்னா இந்த சாரீ மட்டும் நீங்கள் வாங்கிட்டு பிளாக் ப்ளவுஸில் அங்கங்கே ஓட்டு தையலில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஒரு மஸ்டர்ட் கலர், அதில் பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து இப்போ சில நேரம் கஸ்டமருக்கு காட்டுறாங்களா, அப்போ வந்து ரேட் வந்து கொஞ்சம் உள்ளே மாறிடுது, அவ்வளோதான். இதோட ரேட்டு 1075 ரூபா மட்டும்தான். இதில் 8% நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம், உமன்ஸ் டே ஆஃபராக. இந்த மந்த் ஃபுல்லாமே உமன்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிலருக்கு மொடன்னு பிடிக்காது, நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்டார்ச் போடாட்டி இது வந்து சாஃப்ட் ஆயிரும். நம்ம ஸ்டார்ச் போட்டால் தான் இந்த மாதிரி மொடப்பாகும், இல்லாட்டி வந்து சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் அப்படி கட்டிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரன்னிங்கில் எடுத்துகிட்டு ஒரு கூல் காட்டனில் இப்போ ப்ளவுசஸ் வருது, அதில் ரன்னிங் இதே கலர் நீங்கள் கூல் காட்டனில் ப்ளவுஸ் எடுத்துக்கணும். கூல் காட்டனில் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 பஃப் மட்டும் லைட்டாக வச்சுட்டு எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வச்சுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு வீ கட் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். அந்த ப்ளவுஸை நீங்கள் வேறு சாரிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டரில் வர டிசைன்ஸை எடுத்துகிட்டு கைக்கு ஒரு 5 பஃப்பு வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். லைட்டாக தூக்குன மாதிரி வைக்கணும், வச்சுட்டு கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வி பேட்டர்னில் கட் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன் வர சாரிக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இதில் வந்து இந்த இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு இதே சேம் கலரில் எடுத்துகிட்டு இதில் வர கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து
லைனாக பைப்பிங் கொடுக்கலாம். பட்டை பைப்பிங்காக கொடுப்போம். இப்போ க்ரீன், ரெட் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி அந்த நெக்கை சுற்றியுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா பட்டையாக பைப்பிங் கொடுப்போம். அந்த மாதிரி லைன்ஸாக ரெயின்போ மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுத்துட்டு கைக்கும் அதே மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு அப்படி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்த saree கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கு சொன்ன ப்ளவுஸ் டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரியான எல்லா சாரீஸ்க்குமே உங்கள்கிட்ட இருக்க சாரீஸ்க்கு இங்கே எடுக்கிற சாரீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்க போகிற சாரீஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேனியில் இருந்தீங்க, தேனிக்கு பக்கத்தில் இருந்தீங்க, கட்டாயமாக நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன் ஒவ்வொரு வீக்குமே வந்துட்டுருக்கு. காட்டன் சாரீஸாக இருக்கட்டும், பூனம் சாரீஸாக இருக்கட்டும், டிசைனர் சாரீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டாப் கலெக்ஷனாக இருக்கும். எல்லாமே புது புது வெரைட்டி வந்துட்டுருக்கு. நீங்கள் யூனிக்காக இருக்கணும், நீங்கள் கட்டுற சாரீ தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸை சூப்பராக டிசைன் பண்ணிக்கனாலும் நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் கொடுங்க. உங்களுடைய நேரத்தை பிரயோஜனமாக்கணும், உங்களுடைய ப்ளவுஸை நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைனில் போயிட்டுருக்கு, ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய நேரத்தை பிரயோஜனமாக்கிங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை, ட்ரீம் ட்ரெஸ்ஸஸை நீங்களே ஓனாக டிசைன் பண்ணிக்கணும். தேங்க்யூ.